கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம இது வரைக்கும் சங்கீதம் 94 சங்கீதம் பார்த்துருக்கோம். நீ 95வது சங்கீதம் 95வது சங்கீதம் என்ன அப்படின்னா, கர்த்தரை என்ன செய்யணும், கெம்பரமாக நம்ம என்ன செய்யணுமா, பாடணுமா கர்த்தரை. இதெல்லாம் ஓய்வு நாள் பாட்டுன்னு சொல்லி பார்க்குறோம். சங்கீதம் 92லேருந்து ஓய்வு நாள் பாட்டுன்னு சொல்லி நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனால தான் நம்ம சபைகளெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன செய்யறோம்னா, அந்த 95வது சங்கீதம் என்ன செய்யணும், நம்ம பாடல்களாக சபையில் பாடுறோம். 100வது சங்கீதம் பாடல் சபையாக பாடுறோம். இதெல்லாம் ஓய்வு நாளுக்குள்ள பாடல்கள். அந்த பாடல் எப்படின்னா, கர்த்தரை என்ன செய்யணுமா, கெம்பரமாக என்ன செய்யணுமா, பாடணுமா. நம்முடைய ரட்சணிய கண்மையிலே என்ன செய்யணுமா, சங்கீர்த்தனை என்ன செய்யணுமா, பண்ணணுமா. அடுத்தலாம் துதித்தல் உடனே சந்நிதிக்கு வரணுமா. கர்த்தருக்கு என்னது, துதிக்கிறவர்களாக என்ன செய்யணும், நம்ம கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஆலயத்துக்கு என்ன செய்யணும், போகணுமா. சங்கீதங்களால் அவர் என்ன செய்யணுமா, ஆர்ப்பரித்து பாடணுமா. அநேகர் நினச்சுன்னா வேத புத்தகத்தை கூட என்ன செய்ய மாட்டேங்காங்க, சபை கொண்டு சொல்ல மாட்டேங்காங்க, சும்மா செல்ல தூக்கிட்டு போகிறாங்க. ஆனால் வேத புத்தகத்தை கொண்டு போய் நம்ம என்ன செய்யணும், ஆராதனையில் கர்த்தரை கம்பரமாக என்ன செய்யணும், பாடி சங்கீதங்களை வாசித்து கர்த்தருடைய சன்னிதிக்கு முன்பாக என்ன செய்யணும், சங்கீதங்களால் அவர் என்ன செய்யணுமா, நம்ம ஆர்ப்பரித்து என்ன செய்யணுமா, பாடணுமா. அப்படி செய்யும்போது கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரு, மகா என்ன செய்கிறாரு, தேவனாக இருக்கிறாரு. எல்லா தேவர்களுக்கும் மகாராஜாவாக இருக்கிறார். மகாராஜ்யம்னா மற்ற தேவர்கள்லாம் விக்கிரகங்கள். ஆனால் அது நமக்கு இது இல்லை. கர்த்தர் ஒருவரே மெய்யான தெய்வம். அவர் ஒருவரே வானம் பூமி எல்லாவற்றையும் நம்ம படைத்தான்னு சொல்லி பார்க்குறோம். அவர் ஒருவரே என்ன செய்கிறாரு, எல்லாத்தையும் நம்ம அரசாட்சி செஞ்சு கொண்டிருக்கிறார். அதனால் எல்லா தேவர்களை விட கர்த்தர் என்ன செய்கிறாரு, மகாராஜாவாக இருந்து நம்மளை என்ன செய்வார், பாதுகாக்கிறதுக்கு நம்ம கர்த்தரை என்ன செய்யணும், சங்கீதங்களால் அவர் என்ன செய்யணும், கம்பரமாய் பாடி துதிக்கணும். ஏன்னா பூமியின் ஆழங்கள்லாம் என்னச்சது, பூமியில் உள்ளது சிருஷ்டி எல்லாமே என்னச்சது கர்த்தருடைய கையில் தான் இருக்குது. பர்வதங்கள் உயரங்கள் கூட என்னச்சது கர்த்தருடைய கையில் தான் என்னச்சது இருக்கிறது. ஏன்னா அவர் தான் எல்லாத்தையும் உருவாக்கினார். அதனால் எல்லாமே அவர் தான் தெரியும், எல்லாமே அவருடைய கையில் தான் நினச்சது இருக்கிறது. சமுத்திரமாக இது கையில், எப்படி பூமி கர்த்தருடைய கையில் இருக்கிறதோ அதே போல் சமுத்திரமாக நினச்சிதான் எல்லாமே கர்த்தருடைய கையில் தான் இருக்குது. எல்லாமே அவர் தான் என்ன செஞ்சார், உண்டாக்குனார் நம்ம பார்க்குறோம். வெட்டாந்தரையும் அவருடைய கரமும் என்னச்சது உருவாக்கிட்டுன்னு சொல்லி பார்க்குறோம். ஆதியாகமத்தில் 1வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், கர்த்தர் வானத்தின் பூமி எப்படி சிருஷ்டித்தார், சில சிருஷ்டிகளையும் எப்படி சிருஷ்டித்தாரு சொல்லி நம்ம பார்க்குறோம். எல்லாம் 6 நாள் உருவாக்கிட்டு 7ஆம் நாள் தான் என்ன செஞ்சார், ஓய்ந்திருந்தான்னு சொல்லி பார்க்குறோம். 6ஆம் நாள் மனிதனை கர்த்தர் என்ன செய்றாரு, உருவாக்கினான்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் நம்ம இந்த மனிதனை நினைச்சோம்னா நம்ம கர்த்தரை நினைச்சணும், பணிந்து ஒரு நினைச்சணும், குனிந்து முழங்கால் படின ஆலயத்தில் போய் சும்மா நினச்சி அநேரம் நினச்சி சும்மா உட்காந்துக்கிடுவாங்க, அலைய சும்மா நிற்பாங்க, அப்படிலாம் செய்யக்கூடாது. நம்ம நினச்சணும், ஆலயத்தில் போய் நம்ம உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நம்ம நினச்சணும், பணிந்து நினச்சணும், குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள்ங்கிறாரு. அதனால் ஆலயத்துக்கு போன உடனே நினச்சணும், சபையில் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு நேர் முழங்கால் போட்டு என்ன செய்யணும், கர்த்தருக்கு முன்பாக கைகளை ஏறெடுத்து அவரை துதிக்கணும். நம்ம அப்படி செய்யும்போது கர்த்தர் நம்முடைய தேவனாக இருக்கிறாரு. அவர் நமக்கு மேய்ச்சல் ஜனங்களாக இருக்கிறார். மேய்ச்சல் ஜனங்களாக எப்படி ஆடுகளை மேய்க்கிறதுக்கு வேப்பர்கள் இருந்து பார்க்குறாங்களோ அதுபோல் கர்த்தர் நம்மளை நினைச்சுவார், நம்மளை மேய்த்து நம்மளை நினைச்சுவார், பாதுகாப்பார். நாம் அவருக்கு கைக்குள்ளனா ஆடுகள், எப்படி ஒரு மேய்ப்பர் கைக்குள்ளே ஆடுகள் இருக்கிறதோ அதே போல் நாம் கர்த்தருடைய கைக்குள்ளே நினைச்சது ஆடுகளாக இருக்கிறோம். அதனால் அவருக்கு முன்பாக நம்ம நினைச்சணும், நம்மளை தாழ்த்தணும், நம்மளை தாழ்த்தி நினைச்சணும், பணிந்து குனிந்து முழங்கால் படியிடும் போது கர்த்தர் நம்மளை நினைச்சுவார், நம்மளை ஆசீர்வதிப்பார். அவருக்கு எப்படி ஒரு ஆடுகளை மேய்ப்பர்கள் பாதுகாக்கிறாங்களோ அதே போல் கர்த்தர் ஆடுகளாகி நம்மளை நினைச்சுவார், கண்மணி போல் பாதுகாப்பார். எப்படி ஆடுகள் மேய்ப்பர்கள் சத்தத்தை கேட்டு ஓடுதோ அதே போல் நம்ம நினச்சணும், அவனுடைய சத்தத்தை கேட்டு நம்ம நினச்சணும் ஓடணும். அதனால நினச்சி விடாது, கர்த்தருக்கு நம்ம கோபம் ஓட்டக்கூடாது. இப்போ நம்முடைய முற்பதாக்களாகி நம்ம பார்க்குறோம், அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் நினச்சினாங்க, எகிப்து அழிக்கப்பட்டிருந்து அங்கேருந்து கர்த்தர் விடுவித்து கானான் கொண்டு வரும்போது வனாந்திரத்தில் கர்த்தருக்கு என்ன செஞ்சிட்டாங்க, கோபம் ஓட்டிட்டாங்க. கோபம் மூட்டி அவங்களை நினச்சிறாங்க, சோதித்தெல்லாம் பார்த்தாங்க, தங்களுடைய இருதயத்தை தெரிச்சுறாங்க, கடினமாக வச்சுருந்தாங்க. அதே போல் நம்மளை நினச்சக்கூடாது, கர்த்தரை நினச்சக்கூடாது, சோதிக்கக்கூடாது. கர்த்தருக்கு முன்பாக நினச்சி நம்ம அவருக்கு கோபம் ஊட்டக்கூடாது, இருத்த விட்டாது, நம்மளுடைய இருதயத்தை நினச்சக்கூடாது, கடினப்படுத்தக்கூடாது. நம்ம ஒரு ஆக்கள் செஞ்ச மாதிரி நம்மளை செய்யாதபடிக்கு நம்ம நினச்சணும், கர்த்தருடைய சன்னிதானத்தில் நம்முடைய இருதயத்தை நினச்சணும், ஊற்றி விடணும். ஊற்றி விடும்போது கர்த்தர் நினச்சவர் நம்மளுக்கு உதவிச்சார். நம்முடைய பிதாக்கள் கர்த்தரை சோதித்தது போல் நம்ம நினச்சக்கூடாது, கர்த்தரை சோதிக்கக்கூடாது, கர்த்தரை நினச்சக்கூடாது, பறித்து பார்க்கக்கூடாது. அவங்க 40 வருஷமாக நினச்சிருந்தாங்க, கர்த்தரை நினச்சிருந்தாங்க, ஆரோசித்தாங்க. அவங்க வழிபடுற இதயமுள்ள ஜனம் உண்டு, என்னுடைய வழிகளை
அவர்கள் அறியாதவர்கள்னு நான் சொல்லி சொல்கிறார். ஏன்னா அவங்க வந்து கர்த்தருடைய இளைப்பாறுதல்கள் அவர் பிரவேசிப்பதில்லைங்கிறார். ஏன்னா யார் யார் கர்த்தர் கோபம் முட்டினாங்களோ அவங்க வந்து கர்த்தருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லைங்கிறார். இளைப்பாறுதல்னால் இப்போ நம்ம மறுத்து போனாங்கன்னா மற்ற 7 வானங்கள் இருக்குது, அல்லது 3வது வானம் என்னது ஜனங்களே நல்ல இளைப்பாறி கொண்டிருக்கிறாங்கன்னு பார்க்குற மறுத்த ஜனங்கள். அதான் சொல்கிறார், நம்ம வந்து எப்போ மறித்தாலும் கர்த்தருடைய இளைப்பாறுதல் நம்ம பிரவேசிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் கோபப்படக்கூடாது. அவரை மன்னிச்சிடணும். சொந்த ரட்சகராக இதயத்தில் ஏற்றுக்கொண்டு நம்முடைய இதயத்தை வழி பண்ணி போகாதபடிக்கு நம்ம பாதுகாக்கும் போது கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? நம்மளை பாதுகாப்பான இடத்துல வச்சு நம்மளை போஷித்து பாதுகாத்து என்ன செய்வார்? வழி நடத்துவார். அடுத்தோட சங்கீதம் 96, அதுவும் ஓய்வு நாள் பாட்டு தான். அது என்னென்னா கர்த்தருக்கு எழுதுமா புது பாட்டை பாடணுமா. ஒவ்வொரு நாட்களும் கர்த்தருக்கு எழுது சங்கீதங்களை பாடணும். தாவீது நல்ல சங்கீதங்களை பாடினப்போ நம்ம சங்கீதங்களை பாடணும். அடுத்த கர்த்தருக்கு முன்பாக நினச்சி புது பாட்டை பாடணும். பூமியின் குடிகளை எல்லாரும் என்ன செய்யுங்க? கர்த்தரை பாடுங்கிறார். பூமியின் குடிகள் எல்லாரும் என்ன செய்யணும்னா நம்ம கர்த்தரை பாடணுமா. அடுத்தால பூமியின் குடிகள்லாம் பூமியில் உருவாக்கின சர்வ சிருஷ்டிகள் எல்லாமே என்ன செய்யணும்னா கர்த்தரை என்ன செய்யணும்? பாடணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியாக கர்த்தரை பாடி அவர் நாமத்தை என்ன செய்யணுமா? சோத்திரிக்கணுமா. கர்த்தரை வெறுமனே பாடிங்கக்கூடாது. கர்த்தர் நாமத்தை என்ன செய்யணும்? சோத்தரித்து நாளுக்கு நாள் அவரோட ரட்சிப்பை என்ன செய்யணும்? நம்ம சுவிசேஷமாக என்ன செய்யணும்? அறிவிக்கணும். ஏன்னா கர்த்தரை பாடணும், கர்த்தர் நாமத்தை என்ன செய்யணும்? சோத்திருக்கணும். நாமன்னா பேர் தான் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தர் ஒருவரே மெய்யான தேவன். கர்த்தரோட நாமத்தை என்ன நம்ம எப்படி நம்ம பேர்களை சொல்லி நம்மளை கூப்பிட்றோமோ அதே போல் தான் என்ன சொன்னோன்னா நம்ம வந்து மற்றவங்களை யாரையா கூப்பிட்றோன்னா பேர்களை சொன்னால் தான் கூப்பிட்றோம். பேர் தான் நாமம். பேர் சொல்லலைன்னா யாரும் எட்டி பார்க்க மாட்டாங்க. அதே போல் தான் நம்ம கர்த்தரோட நாமத்தை என்ன செய்யணும்? சொல்லி சோதரிக்கும் போனோம். நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? ரட்சிப்பை நம்ம என்ன செய்யணும்? சுவிசேஷமாக நம்ம என்ன செய்யணும்? ஜனங்களுக்கு அறிவிக்கணும். சொல்லி கர்த்தர் ஜனங்களை கர்த்தர் நிலை என்ன செய்யணும்? நம்ம வழி நடத்தணும். அதுக்கு நம்மளுடைய கர்த்தர் நாமத்தை வச்சு என்ன செய்யணும்? சொல்லி அவர் ரட்சிப்பை சுவிசேஷமாக நம்ம அறிவிக்கணுமா. அப்படி சொல்லும்போது ஜாதிகளுக்குள்ள கர்த்தருடைய மகிமை நிச்சயமாக விளங்குமா. சகல ஜனங்களும் அவருடைய அதிசயங்களை நிச்சயமாங்களாம் விவரித்து சொல்லணுமா. கர்த்தர் என்ன செய்கிறாரு? பெரியவராக இருக்கிறாரு. மிகவும் அவர் என்ன செய்கிறாரு? சோஸ்திரிக்கப்படத்தக்கவராக இருக்கிறார். கர்த்தர் பெரியவராக இருக்கிறாரு. மிகவும் சோஸ்திரிக்கப்படத்தக்கவருமா இருக்கார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் யார்? அவர். அதனால் சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரங்கள் தான். மற்ற ஜனங்கள் வழிபடுற தெய்வங்கள்லாம் எனது விக்கிரங்கள் தானே. ஆனால் கர்த்தரோ என்ன செஞ்சார்? கர்த்தர் தான் வானத்தையும் பூமியும் சர்வ சிருஷ்டியும் உண்டாக்குனான்னு சொல்லி பார்க்குறோனால சகல ஜனங்களுடைய தேவர்கள் நம்ம நினைச்ச விக்கிரங்களை நம்ம நினைச்சக்கூடாது, வழிபடக்கூடாது. நம்மளுக்கு எல்லாவற்றையும் உண்டாக்கின கர்த்தர் தான் நினைச்சணும். நம்ம மகிமையும் கணத்தையும் நினைச்சணும் செலுத்தணும். மகிமை கனமும் அவர் சமூகத்தில் தான் இருக்கிறது, மற்றவங்க இல்லை. அதனால் கர்த்தருடைய சமூகத்தில் நமக்கு அவருக்கு மகிமையை கணத்து செலுத்தும் போது மற்றவர்கள் நம்மளை நினைச்சுவாங்க, நம்மளை கனப்படுத்துவாங்க. வல்லமே மகத்துவமும் அவர் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் தான் இருக்கிறது. மகிமையும் கனமும் கர்த்தருடைய சமூகத்தில் தான் இருக்கிறது. வல்லமை மகத்துவமாக ஒரு பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. அப்போ நமக்கு வல்லமை மகத்துவம்லாம் கிடைக்கணும்னா நம்ம நினச்சணும் பரிசுத்த ஆலயத்தை தேடி நினச்சணும் போகணும். தேடி போகும்போது தான் நமக்கு நினச்ச வல்லமை மகத்துவம் கிடைக்கும். மாத்திரமல்ல ஜனங்களின் வம்சங்களை நம்ம எல்லோரும் நினச்சது ஒரு வம்சங்கள். ஏன்னா கர்த்தர் அதில் எல்லாத்தையும் உருவாக்கி எடுத்து நீங்கள் எல்லாரும் பழகி பெருகுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொருடைய பேரின் பிரகாரம் வம்சங்கள் ராஜாக்கள் எல்லாம் தோன்றாங்கன்னு சொல்லி பார்க்குறதுனால நம்ம வந்து ஜனங்களில் ஒரு வம்சங்கள், ஆடு மிருகத்தில் வம்சங்களில் ஜனங்கள் வம்சம். அப்போ நம்ம ஜனங்கள் வம்சமாக இருக்குது. நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு என்ன செய்யணும்? மகிமையும் வல்லமையும் என்ன செய்யணும்? நமக்கு செலுத்தணும். கர்த்தருக்கு செலுத்தணும். கர்த்தருக்கு மட்டும்தான் என்ன செய்யணும்? மகிமை கணத்தை செலுத்தணுமே தவிர விக்கிரகங்களுக்கு நினைச்சக்கூடாது, செலுத்தக்கூடாது. கர்த்தர் விக்கிரகங்களுக்கு மகிமையை கொடைன்னு சொல்கிறார். ஆனால் விக்கிரகங்களை நினைச்சக்கூடாது, நம்ம மகிமைப்படுத்தக்கூடாது, கணத்தை செலுத்தக்கூடாது. அடுத்தபடியாக கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்ன செய்யணும்? கர்த்தருடைய ஆலயத்தில் போய் அவருக்கு மகிமையை செலுத்திட்டு அவருக்கு என்ன செய்யணும்? காணிக்கை கொண்டு வந்து என்ன செய்யணுமா? கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசிக்கணுமா. வசனம் பார்க்குறோம், வெறுங்கையோட சன்னிதானத்தில் நினச்சக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் நம்ம நினச்சக்கூடாது, வெறுங்கையோட கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகக்கூடாது. கர்த்தருடைய ஆலயத்தில் நினச்சணும் காணிக்கைகளை கொண்டு நினச்சணும் போய் அவருடைய பிரகாரங்களை நினச்சணும் காணிக்கை நம்ம செலுத்தணும். ஏன்னா அவர் கொடுத்த நமக்கு எல்லாமே அவர் தான் கொடுத்துக்கிறாரு. அப்போ நம்ம அவருக்கு கொடுக்கும்போது தான் நினச்ச முடியும் நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனால் பரிசுத்த அலங்காரத்துடன் நினைச்சணும் கர்த்தரை நினைச்சணும் தொழுது கொள்ளணுமாம். பூலோகத்தில் எல்லாரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்க. கர்த்தருக்கு முன்பாக நம்ம நினைச்சணும் பரிசுத்த அலங்காரத்துடன் நம்ம நினைச்சணும் கர்த்தரை
தொழுது கொள்ளணும். பரிசுத்தம் இல்லாமல் நம்ம கர்த்தரை என்ன செய்யக்கூடாது, தொழுது கொள்ளக்கூடாது. பரிசுத்தம் இல்லாமல் தொழுது கொண்டால் அது கர்த்தருக்கு ஏற்றுக்கிட மாட்டாருனால நம்ம நினச்சணும் அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல் நாம் அவருடைய வித்து, அவருடைய பிள்ளைகள். அதனால் நம்ம நினச்சணும் நாமும் பரிசுத்த அலங்காரத்தோடு நினச்சணும் கர்த்தரை தொழுது கொள்ளணும். பூலோகத்தர பூமியில் உள்ள எல்லாருமே நினச்சணுமா கர்த்தருக்கு முன்பாக நடுங்கணுமா. எப்படியும் கர்த்தர் மிருகங்களெல்லாம் உருவாக்கி ஆதாமை பேரை விட வச்சார். இங்கே அதை ஆண்டு கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கிறார். அதுகள் மனிதர்களுக்கு எடுத்தது பயப்பட மிருகங்கள்லாம். அதே போல் நம்ம என்ன செய்யணும்னா எப்படி மிருகங்கள் நமக்கு மனிதர்களுக்கு பயப்படுதோ அதே போல் நம்ம உண்டாக்கின கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணும், பயந்து என்ன செய்யணும், நடுங்கணும். நடுக்கத்தோடு நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை சேவிக்கணும். எப்படியும் ஒரு ஆசிரியர்களுக்கு பிள்ளைகள் நடுங்குறாங்க, பெற்றோர்கள் பிள்ளைகள் நடுங்குறாங்க, அதே போல் அவங்களோட சரியாக நடுங்க மாட்டாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யணும், நம்ம உண்டாக்கின கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணும், அவருக்கு முன்பாக நடுங்கணும். ஏன்னா கர்த்தர் தான் என்ன செய்கிறாரு, ராஜரிகம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. பூச்சகர் அசையாத படிக்க நினச்சது அவர் கர்த்தர் நாமத்தினால் அது நினச்சது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் ஜனங்களை கர்த்தர் என்ன செய்யாரு, நிதானமாக என்ன செய்யாரு, நியாயந்திருப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கிறார். ஆனால் வானங்கள் மகிழ்ந்து பூமி என்ன செய்து பூரிப்பாகி சமுத்திரமும் அது நிறைவும் கூட என்ன செய்வது முழங்குவதாகங்கிறார். அதனால் நாடும் அதில் யாவும் என்ன செய்யுமா, களி கூறுமா. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் கூட என்ன செய்யுமா, கெம்பீரிக்குமா. நம்ம கர்த்தர் நீதி நியாயத்திற்கும்போது நியாயந்திருக்கும்போது வானங்கள் என்ன செய்து மகிழுது, பூமி என்ன செய்து பூரிப்பாகுது, சமுத்திரமும் என்ன செய்து முழங்குது, நாடு அது யாவும் என்ன செய்து களி கூறுன்னு சொல்லி பார்க்குறோம். கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் கூட என்ன செய்யுமா, கெம்பீரிக்குமா. காட்டு விருட்சங்கள் என்னது, செடிகள் கொடிகள் அது கூட என்ன செய்யுமா, கெம்பீரிக்குமா. ஏன்னா கர்த்தர் என்ன செய்யுது, நியாயவிதியாக என்ன செய்கிறாரு, அவர் ராஜரிகம் பண்ணுறாரு. நியாயவிதியாக நியாயந்திருக்கிறதுக்கு சகல ஜனங்களுக்கு வரும்போது கர்த்தர் என்ன செய்வார், கர்த்தர் வரும்போது பூமியை நியாயந்திருக்க வரும்போது பூலோகத்தில் எல்லாரும் என்ன செய்வா, நீதியோடும் ஜனங்களே சத்தியத்தோடும் கர்த்தர் என்ன செய்வார், நியாயந்திருப்பார். நீதியோடும் சத்தியத்தோடு நியாயந்திருப்பார். ஆனால் நம்ம நீதியின் வழியில் நடக்கணும். சத்தியத்துக்கு என்ன சொன்ன கீழ்ப்படும். சத்தியம் தான் வேதவசனம். வேதவசனம் தான் தேவனுடைய வார்த்தை என்ன செய்யணும், நடுங்கணும், வார்த்தைகளை கை கொள்ளணும். நம்ம அதன்படி நடக்கும்போது கர்த்தருடைய நியாயந்திருப்பினால நினச்ச முடியும், தப்ப முடியும். கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் நம்மளை நினைச்சாரு, நியாயத்துக்க வருகிறார். அதனால் நம்ம நினச்சது பரிசுத்தத்தோடு இருந்து கர்த்தரை என்ன செய்வோம், கணம் பண்ணுவோம். அடுத்தபடியாக சங்கீதம் 97 கர்த்தர் என்ன செய்கிறாரு, கர்த்தர் தான் என்ன செய்கிறாரு, ராஜரிகம் பண்ணுகிறான்னு சொல்லி பார்க்குறோம். கர்த்தரே ராஜரிகம் பண்ணுறாரு. பூமி என்ன செய்யுது, அவர் ராஜரிகத்தை கண்டு பூமி என்ன செய்யுது, பூரிப்பாகுது. அடுத்தபடியாக திரளான தீவுகள் கூட என்னச்சுமா கர்த்தர் ராஜரிகம் பண்ணுறது கண்டு இருந்தோம் மகிழுமா. மேகமும் மந்தாரமும் கூட நினச்சதான் கர்த்தர் நினச்சதான் சூழ்ந்திருக்கிறதா. நீதி நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். ஏன்னா கர்த்தர் தானே எல்லாத்தையும் உருவாக்குறான்னு சொல்லி பார்க்குறோம். பூமி, வானம், சமுத்திரம், தீவுகள், மலைகள் எல்லாவற்றையும் அவர் தானே உருவாக்குனார். மேகம், மந்தாரம் எல்லாம் கர்த்தர் உருவாக்குனதுனால எல்லாமே நினச்சது அவருடைய கைக்குள்ள நினச்சது அடங்கி இருக்குது. அதனால் நீதியும் நியாயம்தான் கர்த்தருடைய சிங்காசனத்தில் இருக்குது. கர்த்தர் நீதி நியாயம் செய்கிறவர். அதனால் நீதி உள்ள தேவனுக்கு நம்ம நினச்சணும், முன்பாக நம்ம நினச்சணும், நடுக்கத்தோடு அவர் நினச்சணும் கர்த்தரை செய்யணும். அடுத்தபடியாக நம்ம அப்படி செவிக்கும் போது கர்த்தருக்கு நம்ம பயந்து நடுங்கி கர்த்தரை சேவிக்கும் போது அக்கினி நிச்சயமா நமக்கு முன் சென்று சுற்றில் இருக்கிற சத்துருக்களை நிச்சயமா சுட்டெடுத்து போடுமா. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் பகலில் மேகஸ்தம்பம், இரவில் நினைச்சார் அக்கினி ஸ்தம்பத்தினால் வழி நடத்தினான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அதே போல் கர்த்தர் நம்மளையும் நினைச்சிட ஒரு அக்னியாக நமக்கு முன் சென்று நம்மளை நடத்தணும் அப்படின்னா நடத்தி நம்முடைய சத்துருக்களை கர்த்தர் நம்ம சுட்டரிக்குமா. சுட்டரிக்கிறதுக்கு நம்முடைய மின்னல்கள் நினைச்சது பூச்சகாரத்தை பிரகாசிக்கு, பூமி அதை கண்டிடிச்சு அதிரணும் அப்படின்னா கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நினைச்சது. எப்படி ஒரு மெழுகு நம்ம மெழுகுவர்த்தி பற்ற வைக்கும்போது அந்த தீ வைக்கையில் எப்படி மெழுகு உருகி போகிறதோ அதே போல் கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நம்ம நினைச்சணும் மெழுகை போன்று நினைச்சணும் நம்ம உருவி போகணும். அப்போ கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நம்ம உருகும் போது பிரசன்னம் உருகும்னா நம்மளை அந்தளவு நினைச்சிடும். நம்மளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவையில் நிரம்பி நம்ம நினைச்சணும் ஜெபிக்கிறோம். அப்படி ஒரு பாரத்தோடு நம்ம எப்படி அந்த மெழுகு உருகுதோ அதே போல் நம்ம உருகும் போது கர்த்தர் நமக்காக என்ன செய்வார், நீதி செய்வார், இறக்கங்கள் நமக்கு என்ன செய்வார். நம்ம நினச்சிடும் அப்படி மகிமை நிச்சயம் நம்ம காண முடியும். ஆனால் நம்ம நம்மளை தாழ்த்தாதபடிக்கு ஒரு மளிகை போல் உருக நம்மளை ஒப்பு கொடுக்காதபடிக்கு நம்ம இருந்து சிறுபங்களை வணங்கணும்னு வச்சுக்கோங்க. கர்த்தர் நம்ம 10 கற்பனை கொடுத்துருக்காரு, செய்ய மூலமாக எழுதி என்ன கொடுத்துருக்காரு. அதோட விக்கிரகத்தியாலும் சொருபக்தியாகலும் உங்களுக்கு உண்டாக்கவோ நமஸ்கரிக்கவோ சேவிக்கவோ வேண்டான்னு சொல்லியிருக்கிறாரு.
ஆனால் நம்ம சொருபங்களை நினைச்சக்கூடாது, வணங்கக்கூடாது. கர்த்தர் ஒருவரே மெய்யான தேவன் சொல்லி வழிபடணும். அவர் எல்லாத்தையும் உருவாக்குறான்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் நம்ம சொருபங்களை வணங்கி விக்கிரங்களை பற்றி யாரும் பெருமை பாராட்டுனா அவங்கள என்ன செய்வாங்களாம், வெட்கப்பட்டு போவாங்கன்னு கர்த்தர் சொல்கிறார். சொருபங்களை வணங்கி விக்கிரங்களை பற்றி யாரெல்லாம் பெருமை பாராட்டுவாங்களோ அவங்களாம் வெட்கப்பட்டு போவாங்கன்னு சொல்கிறாரு. தேவர்களே, நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்க. தேவர்கள்லாம் யார்? தேவர்கள்லாம் தூதர்கள். தூதர்கள் எல்லாரும் நினைச்சோமா, கர்த்தர் நினைச்சோமா தொழுது கொள்ளுங்கிறார். இதை கண்டு சீயோன் கேட்டு, சீயோன்னா பரலோகம். பரலோகம் நினைச்சது தேவர்கள்லாம் கர்த்தரை தொழுது கொள்ளும்போது அந்த பரலோகம் நினைச்சோமா மகிழ்ந்து களி கூறுமா. அதை கண்டு யூதாவின் குமாரத்திகள் கூட என்ன செய்வாங்களாம், களி கூறுவாங்களாம். யூதாவின் குமாரத்திகள்னால் நாம் தான், கர்த்தருடைய பிள்ளைகள் தான் யூதாவின் குமாரத்திகள். கர்த்தருடைய நியாயத்தினால் என்ன செய்வாங்களாம், களி கூறுவாங்களாம். கர்த்தர் என்ன செய்கிறாரு, பூமி முழுவதுக்கும் என்ன செய்யுது, ஒரு உன்னதமானவராக இருக்கிறாராம். எல்லா தேவர்களிலும் கர்த்தர் என்ன செய்தார், எல்லா தேவர்களை விட கர்த்தர் என்ன செய்ய உயர்ந்தவராக இருக்கிறார். ஆனால் நம்ம கர்த்தரிடத்தில் என்ன செய்யணும், அன்பு கூறணும். அன்பு கூறணும் அப்படின்னா என்ன செய்யணும், தீமையை என்ன செய்யணும், வெறுத்து விடணும். தீமையை வெறுத்து விட்டு கர்த்தரிடத்தில் என்ன செய்யணும், நன்மை செய்யணும். நன்மை செய்யும்போது தான் கர்த்தர் என்ன செய்ய நம்ம இடத்துல அன்பு கூற முடியும். அதன்னு சொல்றாரு, கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய ஆத்துமாக்களை நம்ம என்ன செய்யணும், நம்ம காப்பாற்றணும். நம்ம பரிசுத்தவானாக இருந்து நம்முடைய ஆத்துமாக்களை நம்ம என்ன செய்யணும், காப்பாற்றணும். துன்மார்க்கன் கை அப்படி செய்யும்போது நம்முடைய பரிசுத்தமாக இருந்து நம்முடைய ஆத்துமாலை காப்பாற்றும் போது துன்மார்க்கர் கைக்கு கர்த்தர் என்ன செய்கிறார், நம்மளை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அதனால் நீதிமானுக்காக என்ன செய்து வெளிச்சமும் செம்மையான இதயத்திற்காக மகிழ்ச்சி என்ன செய்து விதைக்கப்பட்டிருக்கான். நீதிமானுக்காக என்ன செய்து வெளிச்சம், துன்மார்க்கனுக்கு வெளிச்சம் கிடையாது, இருள் தான். செம்மையான இருதயத்திற்காக தான் என்னது மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கான். செம்மையான இருதயம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு மகிழ்ச்சி என்ன செய்யாது, கிடையாது. அதனால் நம்ம ஒரு நீதிமானாய் மாறி கர்த்தருடைய வெளிச்சத்தில் பிரவேசிக்கணும். ஒரு செம்மையான இருதயம் உள்ளவர்களாய் மாறும்போது கர்த்தருடைய மகிழ்ச்சி நமக்கு என்ன செய்யுது, கர்த்தர் நமக்கு விதைக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்காராம். அதே போல் நம்ம என்ன செய்யணும், ஒரு நீதிமான்களாக என்ன செய்து மாறும்போது கர்த்தருக்குள்ள என்ன செய்து மகிழ்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்தத்தை நினைவு கூறுதல் என்ன செய்ய முடியும், பரிசுத்தத்தை நினைவு, அவர் எப்படி இந்த பூமியில் பரிசுத்தமாக வாழ்ந்தார், இப்போ எப்படி பரிசுத்தமாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய முடியும், நினைவு கூற முடியுமா. அடுத்த சங்கீதம் 98 என்னது, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் சொல்கிறார். இந்த கர்த்தருக்கு ஒவ்வொரு நாட்கள் நம்ம நினைச்சணும் புது புது பாட்டுகளே என்ன செய்யணுமா, பாடணுமா. 96 பார்த்தோம் கர்த்தருக்கு புது பாட்டை பாடணும்னு சொல்லி, 95 பார்த்தோம் கர்த்தருக்கு கம்பீரமாய் பாடணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம், சங்கீதங்களால் ஆர்ப்பரிக்குன்னு சொல்லி பார்த்தோம். 96 97 என்னது, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுன்னு சொல்கிறோம். புது பாட்டை பாடும்போது கர்த்தர் எவ்வளோ அதிசயங்கள் நம்ம செஞ்சுக்கிறார், அதை வைத்து நம்ம என்ன செய்யணும், புது பாட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், பாடணுமா. கர்த்தருடைய வலதுகரமும் அவருடைய பரிசுத்த பொய்யமும் இது ரட்சிப்பை என்ன செய்து உண்டாக்குது. கர்த்தருடைய வலதுகரமும் அவருடைய பரிசுத்த பொய்யமும் நம்ம நினைச்சது ரட்சிப்பை உண்டாக்குறது. கர்த்தர் தமது ரட்சிப்பை நினைச்சாரு, நமக்கு பிரஸ்தாபமாக்குறாரு. தமது நீதியை ஜாதியுடைய கண்களுக்கு முன்பாக நினைச்சாரு, விளங்க பண்ணுறாரு. கர்த்தருடைய ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்குறாரு, நீதி ஜாதியுடைய கண்களுக்கு முன்பாக விளங்கம் பண்ணுறாரு. அதனால் அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக நினைச்சாரு, தமது கிருபையும் உண்மையை நினைச்சாரா நினைக்கூறாராம். இஸ்ரவேல் குடும்பத்துக்காக கிருபையும் உண்மை நினைக்கூறார். பூமியின் எல்லைகளிலெல்லாம் என்னது, நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் பூமியின் குடிகளை நீங்கள் எல்லாரும் கர்த்தரை என்ன செய்யுங்க நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரிங்கிறார். பூமியின் குடிகள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி என்ன செய்யணும், ஆனந்தமாய் ஆர்ப்பரிக்கணுமா. முழக்கமிட்டு என்ன செய்யணும், கம்பீரமாக என்ன செய்யணுமா, பாடணுமா. சுரமண்டலத்தாலும் கர்த்தரை என்ன செய்யணுமா, கீர்த்தனம் பண்ணணுமா. சுரமண்டலத்தால் பூமிக்குடிகள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி என்ன செய்யணும், ஆனந்தமாக ஆர்ப்பரிக்கணும். முழக்கமிட்டு என்ன செய்யணும், கெம்பரிக்கணும். அடுத்தல சுரமண்டலத்தால் என்ன செய்யணும், கர்த்தரை கீர்த்தனம் பண்ணணும். சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவர் என்ன செய்யணுமா, கீர்த்தனம் பண்ணணுமா. வெறுமனே அல்ல. ஏன்னா கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு கேருபன் என்ன செஞ்சார், உருவாக்குனார். கேருப்பு என்ற தூதனை உருவாக்கி அவர் சரீரம் முழுவதும் என்ன செய்தான், பாடல்கள் முழங்க அப்படி என்னென்ன எங்கெங்கே செய்கிறாரோ அங்கெல்லாம் ஒவ்வொரு ராகங்கள் எடுத்து பாடல்கள் பாடும். அப்படி கர்த்தரே என்ன மியூசிக்கை தான் உருவாக்கியிருக்காரு. அதனால் நம்ம கர்த்தருக்கு பாடல்களை பாடும்போது சுரமண்டலம் கீதாவ சத்தங்களாக நினைச்சணும், நம்ம அவர் நினைச்சணும் பாடி அவர் நினைச்சணும் கீர்த்தனப்படுத்தணும், மகிமைப்படுத்தணும். அதே போல் கர்த்தருடைய சமூகத்தில் எப்போ வந்தாலும் நினைச்சணும், ஒரு பூரிகைகளாலும் எக்கால சத்தத்தாலும் நினைச்சணும் கர்த்தரை நம்ம நினைச்சணும் ஆனந்தமாக நினைச்சணும், நம்ம நினைச்சணுமா ஆர்ப்பரிக்கணுமா. சமுத்திரமும் அது நிறைவும் கூட என்னது, பூச்சகரமும் அதன் குடிகளும் நினைச்சோமா முழங்கணுமா. எப்படி ஜனங்கள் ஆலயத்தில் போய் கர்த்தருக்காக முழங்கி கர்ச்சித்து நம்ம நினைச்சு கர்த்தர் மகிழ்ந்து புகழ்ந்து பாடல்களை பாடுறோமோ, அதே போல் சமுத்திரமும்
அது நிறையவும் பூச்சாரமும் குடிகளும் கூட என்ன செய்யுமா முழங்கம்மா. சமுத்திரம் பாருங்கள், அங்கே போனாலே என்ன செய்யுது, தன்னால் என்ன செய்யுது, அலைகள்னால என்ன செய்யுது, முழங்குறது. அந்த இடத்துல கண்டு நம்ம சமுத்திரம் இருக்குன்னு நினச்சதும் கண்டுபிடிச்சிடும். அதே போல் தான் எப்படி சமுத்திரம் கூட என்ன செய்யுது, பூச்சாரமாக அது குடிகள் அதில் வாழ்ந்து கொண்டு தான் மிருக ஜீவன்கள் உயிர்கள் பிராணிகள் எல்லாமே நினச்சிதான் முழங்கி நினச்சிதான் முழங்கணுமா. கர்த்தருக்கு முன்பாக நினச்சது ஆறுகள் கூட நிச்சயமா கை கொட்டி பாடுவோம், பர்வதங்கள் கூட ஏகமாக நினச்சது கெம்பிரித்து பாட கடவுதுங்கிறார். கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் நினச்சி கைத்தட்டி பாடணும், பர்வதங்களுடைய ஏகமாக நிச்சயமா கெம்பிரித்து பாட கடவுதுங்கிறார். ஏன்னா அவர் தான் எல்லாத்தையும் உருவாக்கினார். நம்ம அவர் நினச்சதும் மகிமைப்படுத்துக்கு தான் எல்லோரும் நினச்சி உருவாக்கப்பட்டிருக்கோம். அதனால் நியாயத்தீர்ப்பு நாளில் புழுதி கூட நிச்சயமா சாட்சியிடுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நம்ம அதெல்லாம் ஜீவன் இல்லைன்னு சொல்லி நம்ம பார்க்க, மனிதர்கள் மிருக ஜீவன்கள் நம்ம ஜீவனோடு இருக்கிறோன்னு பார்க்குறோம். ஆனால் அதுகள் கூட என்ன செய்யுமா, சாட்சி சொல்லுமா. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, பூச்சகரம், சமுத்திரக்குடிகள், ஆறுகள், பர்வதங்கள் எல்லாமே நினச்சின்னு கர்த்தரை பிரித்து பாடணுங்கிறார். அதனால் அவர் பூமியை கர்த்தர் நினச்சிவார். நியாயத்துக்கு வரும்போது பூலோகத்தை என்ன செய்வாராம், நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடு என்ன செய்வாராம், நியாயம் தீர்ப்பாராம். அதனால் அவருடைய நியாயம் தீர்ப்புக்கு நம்ம காத்திருக்கிறோம். நியாயம் தீர்ப்புக்கு நம்ம காத்திருக்கும்போது நம்ம நினச்சி பரிசுத்தமாக நம்ம நினச்சி வாழ்வோம், கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம், கர்த்தரை புகழ்ந்து துதித்து சோத்திரத்தை நினைச்சுவோம், கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செலுத்துவோம். கர்த்தர் தான் நினைச்சுவார். இதை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.